ஹாய்டா! வெல்கம் டு சிகே ட்ராமா. நம்ம லாஸ்ட் பார்ட் வந்து பார்த்தோம். அதில் என்னடான்னா, ஹீரோயினி வந்து ஹீரோ கிட்ட, "நான் உன்னை செக் பண்ணுறேங்க. நான் வந்து எல்லாமே எனக்கு தெரியும். நான் உங்கள சரி பண்ணுறேன்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினியா ஹீரோட்ட சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. ஹீரோவா, என்னை கொல்ல பார்க்குறியாடி நீ? போடி நீ வேணா உன் ட்ரீட்மெண்ட்டு வேணாம் அப்படின்ட்டு ஹீரோவா போயிடுவான். இப்போ ஹீரோயினி, ச்சே நான் பண்ணுறேன்னு சொன்னாலும் கண்டுக்க மாட்டேங்கிறானே, சரி இது அடுத்து வேறு வழி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிற்பா. அதோட பார்த்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் பாட்டுக்குள்ள போகலாமா? சரி வாங்க போகலாம். ஹீரோயினி என்ன பண்ணுறான்னு பார்த்தா, ஸ்னேக்கு புக்காக வாங்கிட்டு வந்திருப்பாளாம். ஸ்னேக்கெல்லாம் என்ன பண்ணும், என்ன சாப்பிடும், அதுகளை பற்றி என்ன பண்ணுறது, எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு புக்கை வாங்கியாந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருப்பாளாம். அடுக்கி வச்சுட்டு அவளும் புக்கெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பா. என்ன பண்ணுறது, ஓகே இந்த மெத்தடு கரெக்டாக வருமா, அந்த மெத்தடு கரெக்டாக வருமா அப்படிங்கிற மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ பார்த்தா அந்த கையில் வந்து குட்டி ஸ்னேக் இருக்கும்ல, அதையும் கையில் வச்சுக்கிட்டு, "ஏய் இங்கே பாரு, உங்கள் மாஸ்டருக்கு வந்து என்ன சாப்பாடு பிடிக்கும், ஒழுங்காக சொல்லு. அவருக்கு என்ன செஞ்சு கொடுத்தா உடம்பும் சரியாகும் சொல்லு." அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பாம்பையாக போட்டு கேட்டுட்டு இருப்பா. அப்போ திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பா, என்ன பண்ணுறது என்ன இப்போ உட்காந்து புக்கை பார்த்துட்டு இருப்பா. சரி இதுதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி புக்கை பார்த்துட்டு இருப்பா. இப்போ ஹீரோவா வந்துட்டு இருப்பான். குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவான் போல். மிரர் முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பான். சரி இப்போ நம்ம பார்ப்போம், இந்த லூசு பொண்ணு என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு மிரர் முன்னாடி செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா ஸ்னேக் என்ன சாப்பிடும், அதுக்கு என்ன பிடிக்கும், அதோட ஹேபிட்லாம் என்ன, அதோட டயட்லிங்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கதை ஹீரோ வந்து இந்த மிரர் மூலமாக பார்த்துட்ருப்பான். என்னது இந்த சண்டாளி சிரிக்கி என்னைய கொல்லாமல் விட மாட்டா போலையே, இவளே விஷத்தை வச்சு என்னைய கொன்றுவா போல, ஆத்தி இன்னைக்கு இருடியே மியா, அன்னைக்கு நீ செத்தடி அப்படின்ட்டு ஹீரோவா சரியான காண்டில் நின்றுட்டுருப்பான். சூப்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஹீரோயினையும் சொல்லிக்கிட்டு இருப்பா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஹீரோவுக்கு எல்லாமே சரியாயிடணும், இந்த ஃபுட்டை கொடுத்தா அவருக்கு கண்டிப்பாக குணமாகும். யார் மியாவா கொக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளே என்னமோ பெருமை பீத்திக்கிட்டு இருப்பா. அப்போ பார்த்தா ஹீரோயினியா ஏதோ ஃபுட்டு ஏதோ ரெடி பண்ணி சமைச்சு கொண்டு வந்துட்டுருப்பா. கொண்டு வந்துட்டு ஹீரோட்ட வந்து முன்னாடி வைப்பா. ஹீரோவும் என்னது இது அப்படிங்கிற மாதிரி, "ஏய் பாரு நான் ரெடி பண்ணியிருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி ஏதோ அற்புதமாக குக் பண்ண மாதிரி அதையே சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோவும் என்னத்தை தான் பண்ணியிருப்பாளோ, சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். சரின்ட்டு ஹீரோவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு அதை போய் ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் ஓப்பன் பண்ணுவானா. இன்னைக்கு நீ செத்தடி அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு ஹீரோவா காண்டில் பார்த்துட்ருப்பான். உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா எலி, கோழி குஞ்சு இதெல்லாம் உயிரோட கொண்டு வந்து வச்சுட்ருப்பாளாம். ஹீரோனியா சொல்லுவா, என்ன ஸ்னேக்குக்கு வந்து உயிரோடு இருக்க அந்த எலி, கோழி குஞ்சு இதுதானே பிடிக்கும், அதான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி சரி சாப்பிடு ப்ளீஸ், எனக்காக இந்த ஒன்றை மட்டும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அதையா கையில் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாளாம். உன் வாயை ஓப்பன் பண்ணு, நானே உன் வாயில் ஊட்டி விடுறேன் ஆன்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோவா பார்த்தா அதுக்கு அந்த எலிக்கு தலையில் ஏதோ பேண்டு மாதிரி வேற ஒன்றை மாட்டி விட்டுருப்பாளாம். நீ என்ன நினைக்கிற, நான் ஒரு ஆன்சியன்ட் பீஸ்ட்டு அது தெரியுமா, நான்லாம் இதை போய் சாப்பிடுவேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் தான் இந்த இதுலேயே ஒரு மாஸ்டரே, நீ என்ன நினைக்கிற இதை போய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிருப்பான். இதனால் என்ன இருக்குது, இதை வந்து நீ சாப்பிட்லாம், நீ மாஸ்டராக இருந்தானே, டீமனாக இருந்தானே, பீஸ்டாக இருந்தானே, இதனால் என்ன இருக்குது, நீங்கள் இதுதான் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு நான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்பா இதை வந்து வீணாக்காத, நான் உனக்காக கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டுலாம் வந்தேன், நீ இதை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்டையா நீட்டிக்கிட்டே நிற்பா. ஹீரோவா ஏதோ காண்டில் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பாம்பு இருக்கலாம் அதையே மறைய வச்சிருவான். லிட்டில் பாய் எங்கே போன அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்குவா. சரி ஓகே உனக்காக நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு ஹீரோனி முன்னாடி இருந்து மறைஞ்சே போயிடுவானா. ஹீரோவா டேய் டீமன் மறைஞ்சு போனோன்னே, ஹலோ மாஸ்டர் மாஸ்டர் எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த சாமியார் வந்துக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு வந்து இப்போ எனர்ஜிலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது மாஸ்டர், நீங்கள் வந்து ரொம்ப டிலே பண்ணாதீங்க, டிலே பண்ண நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கிறது தான் நல்லது, நீங்கள் டிலே ஆக ஆக உங்களுக்கு வந்து டேஞ்சர் ஆயிரும், இது வந்து புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். டீம் லீடர் ப்ளீஸ் நீங்கள் வந்து எதுவும் ரொம்ப யோசிக்காதீங்க, புரிஞ்சுக்கங்க நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிவிட்டு கிளம்பிடுவான். ஹீரோவும் சரி கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அப்போ வந்து
அந்த குட்டி பாம்பு இருக்கும்ல அது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும், மாஸ்டர் உங்களை அந்த பேடு உமன் கொள்ளையே பார்த்துட்டால, அவளுக்கு நீங்கள் கரெக்டான பாடம் கற்றுக் கொடுங்க மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் அவளுக்கு கரெக்டான பாடம் கற்றுக் கொடுங்க, அப்போ தான் சரிப்படுவா, இல்லை நானே அவளை கொத்திடுறேன் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பாம்பாக சொல்லிக்கிட்டு இருக்கும். ஹீரோவா இந்த இருக்கு அவளுக்கு அப்படின்ட்டு எந்திரிச்சு ஒரு கோவத்திலே கிளம்பி வந்துட்டு இருப்பான். அங்கே என்னடானா ஹீரோயினி வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருப்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருப்பானா, ஏதோ சிக்கனையோ போட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாளாம். ஓகேடா, இதோட இந்த பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வந்து அடுத்து பார்க்கலாம். மறக்காமல் சேனலை வந்து இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான லவ், ரொமான்டிக், காமெடி, அட்வென்ச்சர் எல்லாமே அடுத்தடுத்த நியூ ட்ராமாஸ்லாம் இருக்குது. அடுத்தடுத்து சூப்பரான ட்ராமாஸ்லாம் வரும். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. சரி, ஓகே, டாட்டா, பாய்.